30/10/2023 சிவபாபானுடைய இனிமையான மோகா வாக்கியம் சாக்கார முரளி. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, பாபா குழந்தைகளுக்கு என்ன எச்சரிக்கை தருகிறார்? பாபா குழந்தைகளுக்கு என்ன எச்சரிக்கை தருகிறார்? பாபா சொல்றாரு, பாபா குழந்தைகளுக்கு எச்சரிக்கை தருகிறார். குழந்தைகளே, சக்திசாலியான பாபாவின் கையை ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது. சக்திசாலியான பாபாவின் கையை ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்று பாபா என்ன பண்றாரு? குழந்தைகளுக்கு வார்னிங் அல்லது எச்சரிக்கை தருகிறார். கையினா எது சொல்லியிருக்கார் பாபா? ஸ்ரீமதம் என்ற கை. இரண்டாவது கேள்வி, எந்த ஞானம் இல்லாத காரணத்தினால் மனிதர்கள் வாசல் வாசலாக அலைகின்றனர்? பாபா என்ன சொல்றாருன்னா, ஆத்மாவாகிய என்னுடைய சுய தர்மம் அமைதி. நான் சாந்திக்காக எந்த ஒரு காட்டிற்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆத்மா, சாந்த சுரூபம். இவை என்னுடைய சரீரம். இது என்னுடைய சரீரம். அதுதான் சரீர உறுப்புகள், ஆர்கன்ஸ். சத்தம் செய்வதற்கும் செய்யாமல் இருப்பதும் என் கையில் உள்ளது. நான் பேசணும், பேசாம இருக்கணும், எல்லாமே என்னுடைய கையில தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஞானம் இல்லாத காரணத்தினால்தான் மனிதர்கள் வாசல் வாசலாக அலைகின்றனர். எந்த ஞானம் இல்லாத காரணத்தினால, ஆத்மாவாகிய என்னுடைய சுய தர்மமே அமைதி. நான் அமைதிக்காக எந்த ஒரு காட்டிற்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆத்மா, என்னுடைய சுய தர்மமே சாந்த சுரூபம். இது என்னுடைய சரீர உறுப்புகள். நான் பேசுவதும் பேசாமல் இருப்பதும் என்னுடைய கையில்தான் உள்ளது. ஆனால் இந்த ஞானம் இல்லாத காரணத்தினால்தான் மனிதர்கள் வாசல் வாசலாக அலைகின்றனர். மூன்றாவது கேள்வி, பாபாவின் கட்டளை என்ன? பாபா சொல்றாரு, பாபா புரிய வைக்கிறாரு, அதிகாலையில் எழுந்து எவ்வளவு முடியுமோ தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதுதான் பாபானுடைய கட்டளை, முதல் கட்டளை. இரண்டாவது கட்டளை என்ன? கேட்கல. ரெண்டாவது கட்டளை நிரந்தரமா பாபாவை நினைக்கணும். எல்லா இடத்துல இருந்து உங்களுடைய புத்தி யோகத்தை நீக்கிவிட வேண்டும். நாலாவது கேள்வி, யாரால் விநாசத்தை பார்க்க முடியும், யாரால் பார்க்க முடியாது? யாரு உயிரோடு இருக்கிறார்களோ, யாரு உயிரோடு இருக்கிறார்களோ, அதாவது பாபா என்ன சொல்றாரு, தொடர்ந்து ஞானத்தில் இருந்து வருகிறார்களோ. உயிரோடு இருக்கிறதுனா ஞானத்துல இருக்கணும். தொடர்ந்து ஞானத்தில் இருந்து வருகிறார்களோ அவர்கள் அனைத்தையும் பார்ப்பார்கள். பாபானுடையவர்களாக ஆகிவிட்ட பிறகு கையை விட்டு விட்டு சென்று விட்டால் பார்க்க முடியாது. ஞான மார்க்கத்துல யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசியில விநாச காட்சியை பார்க்க முடியும் இல்லையா? அப்படி இல்லைன்னா அதுக்கு பாபா என்ன சொல்லிட்டாரு, எல்லாரும் பார்த்துட முடியாது. யாரு ஸ்ரீமதப்படி நடக்கிறாங்களோ, யார் நல்ல சகவாசத்துல இருக்கிறாங்களோ, யார் நல்ல படிப்பை படிக்கிறாங்களோ, யாரு கடைசி வரைக்கும் பக்கா குழந்தையாக உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்க தானே பண்ண முடியும், இதெல்லாம் பார்க்க முடியும்.
மற்றபடி பாபா குழந்தை ஆன பிறகு அவர் கையை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா பார்க்க முடியாது. அப்படின்னா ஞானத்தை விட்டுட்டு போயிட்டீங்க, ஸ்ரீமத்தை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா போச்சு. 5வது கேள்வி, யார் ஞானம் நிறைந்தவர்? யார் நாலேஜ்ஃபுல்? இருக்கா? டேப்லெட் இருக்கா? இதுக்கு எந்த செலவும் கிடையாது. மாத்திரை வாங்கினா எவ்வளோ செலவு, அந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ கஷ்டம், மறந்து போயிடும் சில நேரத்தில் இல்லையா? பாபா சொல்றாரு, யார் நாலேஜ்ஃபுல்? பாபா சொல்றாரு, குஷி என்ற மாத்திரை மற்றும் இன்ஜெக்ஷன் மூலம் தனக்குத்தானே வைத்தியம் செய்யக்கூடியவர்கள் தான் ஞானம் நிறைந்தவர் ஆவார்கள். குஷி என்ற டேப்லெட், குஷி என்ற மாத்திரை மற்றும் இன்ஜெக்ஷன் மூலம் தனக்குத்தானே வைத்தியம் செய்யக்கூடியவர்கள் தான் ஞானம் நிறைந்தவர் ஆவார்கள். 6வது கேள்வி, எப்போது அனைத்து சக்திகளும் நிறைந்தவர்களாக ஆகுவீர்கள்? பாபா சொல்றாரு, சர்வ சக்திகளின் பொக்கிஷத்தை பயனுள்ளதாக ஆக்குங்கள், அதாவது உயர்ந்த காரியத்தில் ஈடுபடுத்துங்கள், அப்பொழுது அனைத்து சக்திகளும் நிறைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். fill in the blanks. களைப்பு வருவதற்கான முக்கிய காரணம் டேஷ் ஆகும். களைப்பு வருவதற்கான முக்கிய காரணம் சங்கதோஷ், அதாவது சகவாச தோஷம் ஆகும். 2வது, பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு சதா டேஷ் கொடுக்கக்கூடியவன். பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு சதா சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவன் அல்லது தரக்கூடியவன். 3வது, ஈஸ்வரன் டேஷ் என சொல்வது என்றால் அது தன்னுடைய மற்றும் பாரதத்தின் படகை மூழ்கடிப்பதாகும். ஈஸ்வரன் டேஷ் என சொல்வதால் டேஷ் என்று சொல்வது என்றால் அது தன்னுடைய மற்றும் பாரதத்தின் படகை மூழ்கடிப்பதாகும். சர்வ வியாபி. 4வது, டேஷ் மற்றும் டேஷை நினைவு செய்ய வேண்டும். அலஃப் और பே. அலஃப் மற்றும் பே, தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். அலஃப்னா தந்தை, பேனா ஆஸ்தி அல்லது ராஜ்ய பதவி. 5வது, பாபாவிடமிருந்துதான் டேஷ் டேஷ் ஆவதற்கான ஆஸ்தி கிடைக்கின்றது. பாபாவிடமிருந்துதான் சதா ஹெல்த் வெல்த் ஆவதற்கான ஆஸ்தி கிடைக்கிறது. ஹெல்த் வெல்த் அப்படின்னா சதா ஆரோக்கியமானவராகவும் சதா செல்வந்தர்களாகவும் ஆவதற்கான ஆஸ்தி கிடைக்கின்றது. 6வது, டேஷ் அக்கறை சேர்க்கும், டேஷ் மூழ்கடித்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. நல்ல சங்கம் அக்கறை சேர்க்கும், தீய சங்கம் அல்லது கெட்ட சங்கம் மூழ்கடித்து விடும் என்று சொல்லப்படுகிறது. 7வது, டேஷ் வைத்துவிட்டால் மாயை பச்சையாகவே சாப்பிட்டு விடும். கப்பலிலிருந்து காலை கீழே வைத்துவிட்டால் மாயை பச்சையாகவே சாப்பிட்டு விடும். அந்த காலை கீழே வச்சிடாதீங்க, ஸ்தூல கால் கிடையாது. சரியா தவறா? ஞானத்தின் லைட் மற்றும் மைட் மனதையும் கூட சரி செய்வதில் மிகவும் உதவி செய்கிறது. சரியா தவறா? தவறு. பாபா சரியான ஆன்சர், ஞானத்தின் லைட் மற்றும் மைட் மனதையும் கூட சரி செய்வதில் மிகவும் உதவி செய்கிறது. தவறு. ஆனா உடலை என்ன பண்ணிடுதா? சரி செய்து.
ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.